بسم الله الرحمن الرحيم நாட்களுக்கெல்லாம் சிறந்த நாளாகிய வெள்ளிக்கிழமை நாளில் அல்லாஹ்வால் கடமையாக்கப்பட்ட புனித ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ்வின் மாளிகையில் நேர காலத்தோடு வந்தமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சங்கையான சகோதரர்களே, கண்ணியமிக்க உலமாக்களே, மௌத்து வரைக்கும் வல்லவன் அல்லாஹ்வை அஞ்சி பயந்து தக்வாவுடன் வாழுமாறு முதலில் உபன்னியாசம் நிகழ்த்தக்கூடிய எனக்கும் அப்பால் செவியேற்கக்கூடிய உங்களுக்கும் நான் நல்லுபதேசம் செய்கிறேன். இத்தகுல்லாஹ். அகில உலகத்துக்கெல்லாம் அருட்கொடையாக அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலாவால் அனுப்பப்பட்ட அன்னலம் பெருமான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பை அகில உலகத்தில் வாழக்கூடிய 180 கோடி முஸ்லிம்களும் மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு வரவேற்றிருக்கக்கூடிய இந்த நாளில் சகோதரர்களே, அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர் யார்? அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் நமக்கு என்ன பயன்? அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் நாம் அடைந்த பிரயோஜனங்கள் என்ன? அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நாம் எந்த அளவுக்கு மஹப்பத் வைத்திருக்கிறோம்? இவைகள்தான் இன்றைய தினம் நாம் நம்மிடம் கேட்க வேண்டிய கேள்விகள். சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை என்னால் மாத்திரமல்ல உலகத்தில் உள்ள யாராலும் புகழ்ந்து முடிக்க முடியாது. ஏன்? அல்லாஹு தஆலா பொறுப்படுத்த விடயம்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய புகழை உயர்த்தி வைக்கும் பொறுப்பு அவன் எடுத்திருக்கிறான். வரஃபஅனா லக திக்ரக், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்தஸ்தை நாங்கள் உயர்த்தி வைத்திருக்கிறோம். எனவே நம்மால் புகழ்ந்து முடிக்க முடியுமான விடயம் அல்ல அது. அதான் ஒரு மிகப்பெரிய பாரசீக அறிஞர் முஹத்திஸ் அப்துல் ஹக் திஹ்லவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அரபியில் பெரும் பாண்டித்தியம் பெற்றவர், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை புகழ்ந்து கவிதைகள் எழுதினார். யா சாஹிபல் ஜமால், அழகு சௌந்தரியம் மிக்கவரே, வ சய்யிதல் பஷர், மனிதர்களின் தலைவரே, மின் வஜ்ஹிகல் முனீர், உங்களுடைய முகத்தில் இருந்துதான் லகத் நுவ்விரல் கமர், சந்திரனுக்கே ஒளி கிடைத்தது. சகோதரர்களே, அழகை புகழ்ந்தார், தலைமைத்துவத்தை புகழ்ந்தார், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஒளியை புகழ்ந்தார். நாலாவது எதை புகழ்வது என்று அவருக்கு விளங்கவில்லை. ஏன்? அருளியலை புகழ்வதா, பொருளியலை புகழ்வதா, இல்லறத்தை புகழ்வதா, ஆன்மீகத்தை புகழ்வதா, நற்குணத்தை புகழ்வதா, அல்லாஹ்வுடைய அச்சத்தை புகழ்வதா, எதை புகழ்வது? அதான் கடைசியாக சொன்னார், லா யும்கினு ஸனாஉ கமா கான ஹக்குஹு. யா ரசூலல்லாஹ், உங்களை முறையாக புகழ முடியாது. அரபியிலிருந்து சொந்த பாசையாகிய பாரசீக மொழிக்கு மாறி சொன்னார், பஅதஸ் குதா பஸ்ரத்துஹி கிஸ்ஸா முக்தஸர். யா ரசூலல்லாஹ், சுருக்கமாக நான் சொல்கிறேன், அல்லாஹ்வுக்கு பின்னால் எல்லாமே எங்களுக்கு நீங்கள் தான். இதைவிட ஒரு வேறு வார்த்தை இந்த உலகத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு சொல்ல முடியாது. ஏன்? அல்லாஹ் கண்ணியப்படுத்திய தலைவர், அல்லாஹ் புகழ்ந்த தலைவர், அல்லாஹ் உச்சத்துக்கு வைத்த தலைவர், அவரை நேசித்தால்தான், அவரை பின்பற்றினால்தான் அல்லாஹ்வுடைய அன்பு நமக்கு கிடைக்கும். அல்லாஹ் குர்ஆனில் எதை விட்டான் சகோதரர்களே? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை பற்றி எதை சொல்லவில்லை? அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முகத்தை அல்லாஹ் சொல்லவில்லையா? قد نرى تقلب وجهك في السماء, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கண்களை அல்லாஹ் சொல்லவில்லையா? லா தமுத்தன்ன ஐனைக், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பார்வையை அல்லாஹ் சொல்லவில்லையா? மா ஸாகல் பஸர் வ மா தகா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நாக்கை அல்லாஹ் சொல்லவில்லையா? லா துஹர்ரிக் பிஹி லிசானக், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பேச்சை அல்லாஹ் சொல்லவில்லையா? வ மா யம்திகு அனில் ஹவா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நெஞ்சு, அலம் நஷ்ரஹ் லக ஸத்ரக், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முதுகு, அல்லதி அன்கத ظهرك, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கை, லா தஜஅல் யதக, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கழுத்து, மக்லூலத்தன் இலா உனுகிக், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ذிக்ர், வذ்குர் இஸ்ம ரப்பிக், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தஸ்பீஹ், சப்பிஹ் இஸ்ம ரப்பிக்கல் அலா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய இஸ்திக்ஃபார், ஃபஸ்தக்ஃபிருஹு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய துஆ, ஃபலிதாலிக ஃபத, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
வஸல்லமுடைய தாவத் உது இலா சபீலி ரப்பிக் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய இரவு குமில் லைல இல்லா கலீலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பகல் இன்னலக பின்னஹாரி சபஹன் தவீலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மனைவிமார் குல்லி அஸ்வாஜிக் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பெண் பிள்ளைகள் வ பனாதிக் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முழு குடும்பம் வ அன்திர் அஷீரத்தகல் அக்ரபீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கல்பு நஸல பிஹி ரூஹுல் அமீன் அலா கல்பிக். சகோதரர்களே, இதை மாத்திரம் சொன்னாலே ஹுத்பா முடிந்துவிடும். அவ்வளோ புகழ்ந்திருக்கிறான் அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை. ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் பறவைகளின் மொழியை கற்றுக் கொடுத்தான். உல்லிம்னா மன்திகத் தைர். ஹஜ்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் இரும்பை வளைத்து கவசமாக்கும் முறையை படித்துக் கொடுத்தான். வஅல்லம்னாஹு ஸன்அத லபூஸ். ஹஜ்ரத் யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்துக்கு சின்ன வயதில் அல்லாஹ் அறிவு ஞானத்தை கொடுத்தான். வஆதைனாஹுல் ஹுக்ம ஸபிய்யா. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு உலகத்தில் உள்ள எல்லா பொருட்களின் பெயரையும் கற்றுக் கொடுத்தான். வஅல்லம ஆதமல் அஸ்மாஅ குல்லஹா. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், வஅல்லமக மா லம் தகுன் தஅலம். நபியே, உங்களுக்கு நாங்கள் எல்லாவற்றையும் படித்து தந்திருக்கிறோம். உலகத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு தெரியாத ஒன்று கிடையாது. அல்லாஹ் படித்து கொடுத்தான் அனைத்தையும். சொல்லிவிட்டு சொல்றான், வகான ஃபதுலுல்லாஹி அலைக அதீமா. நபியே, உங்களை நாங்கள் லேசாக சிறப்பாக்கவில்லை, பிரம்மாண்டமான சிறப்பை உங்களுக்கு தந்திருக்கிறோம். அவர்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கிறிஸ்துவுக்கு பின் 571ஆம் ஆண்டு ரபியுனில் அவ்வல் பிறை 12 பெரும்பான்மையான வரலாற்று ஆசிரியர்களின் கருத்துப்படி இன்றைய தினம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்துக்கு அவதரித்த தினம். சகோதரர்களே, பிறக்கும் பொழுதே தகப்பன் இருக்கவில்லை. நபி பட்டத்திற்கு முன்னால் கிடைத்த பட்டம் அனாதை பட்டம். அனாதை. சகோதரர்களே, ஒரு அனாதை உலகத்துக்கு தலைவராக மாற முடியுமா? அல்லாஹ் மாற்றினான். அல்லாஹ் சொல்கிறார், அலம் யஜிதுக யதீமன் ஃபஆவா. நபியே, நீங்கள் அனாதையாக இருந்தீர்கள், உங்களுக்கு அடைக்கலம் தந்தது நாம். பிறக்கும் பொழுதே அனாதை, தகப்பன் மௌத்தாகிவிட்டார். பிறந்து 6 வயதில் சகோதரர்களே தாயும் மௌத்தாகினார். 8 வயதில் பாட்டனார் மௌத்தாகினார். 23 வயதில் அமீன் என்பதாக பட்டம் எடுத்தார். 25 வயதில் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவை திருமணம் முடித்தார். 36 வயதில் சகோதரர்களே ஹிரா மலைக்கு செல்ல ஆரம்பித்தார். 40வது வயதில் உலகத்துக்கே நபியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 52வது வயதில் 7 வானத்தையும் தாண்டி விண்ணுலக யாத்திரை சென்றார். 53வது வயதில் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்தார்கள். 54வது வயதில் இஸ்லாத்தின் முதலாவது மகா யுத்தம் பத்ர் யுத்தத்தில் கலந்து கொண்டார்கள். சகோதரர்களே, 61வது வயதில் மக்கமா நகரத்தை வெற்றி கொண்டார்கள். 62வது வயதை அடைந்து அது முடியக்கூடிய தருணம் ஆரம்பமாகிறது. ரமலான் மாதத்துக்கு முன்னால் சகோதரர்களே ஹஜரத் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹுவை அழைத்து சொன்னார்கள், யா முஆத், யா முஆத், ஏ முஆதே, நீதான் இதற்கு பின்னால் யமன் தேசத்துக்கு ஜனாதிபதி. யமனுக்கு உன்னைத்தான் நான் கவர்னராக நியமிக்கிறேன். சென்று வா யமனுக்கு. ஆனால் நீ செல்ல போகிறாய். இன்னக அஸா அல்லா தல்கானி பஅத ஆமி ஹாதா. முஆத், நீ யமனுக்கு போய் திரும்பி வரும் பொழுது இந்த முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை காண மாட்டாய். வலஅல்லக அன் தமுர்ர பிமஸ்ஜிதி ஹாதா வ கப்ரி. நீ மதீனாவுக்கு திரும்பி வரும் பொழுது நான் இருக்க மாட்டேன். இந்த மதீனா முனவ்வராவில் மஸ்ஜிதுன் நபவியில் என்னுடைய கபர் தான் இருக்கும். ஹஜ்ரத் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அழுது கொண்டே யமன் தேசத்தை நோக்கி பயணமாகினார். சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டு ரமலான் மாதம் வந்தது. வளமையாக 10 நாள் இஅ்திகாஃப் இருப்பார்கள். ஆனால் வளமைக்கு மாற்றமாக அந்த ரமலானில் 20 நாட்கள் இஅ்திகாஃப் இருந்தார்கள். ஒவ்வொரு ரமலானிலும் வளமையாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒரு தரம் குர்ஆனை ஓதி காட்டுவார்கள். வளமைக்கு மாற்றமாக அந்த ரமலானில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் 2 முறை குர்ஆனை ஓதி காட்டினார்கள். சகோதரர்களே, ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டு துல் ஹஜ் மாதம் வந்தது.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1,24,000 சஹாபாக்களையும் அழைத்து கொண்டு ஹஜ்ஜுக்கு சென்றார்கள். ஹஜ்ஜுக்கு சென்று அரஃபா மைதானத்தில் அனைத்து சஹாபாக்களையும் அழைத்து சொன்னார்கள், ஐயுஹன்னாஸ், ஏ மக்களே, இஸ்மஉ கௌலி, நான் சொல்வதை கவனமாக கேளுங்கள். ஃபலஅல்லி லா அஹுஜ்ஜு பஅத ஆமி ஹாதா, இதற்கு பின்னால், இந்த வருடத்துக்கு பின்னால் எனக்கு ஹஜ்ஜி செய்யும் சந்தர்ப்பம் கிடைக்காது. சகோதரர்களே சொன்னார்கள், ஹுது அன்னி மனாசிகக்கும், ஹஜ்ஜுடைய சட்டங்களை என்னிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். அந்த அரஃபாவில் முழு சஹாபாக்களையும் பார்த்து கேட்டார்கள், ஏ சஹாபாக்களே, நாளை கியாமத்துடைய நாளையில் அல்லாஹ் என்னை வைத்து உங்களிடம் விசாரித்தால் நீங்கள் என்னை பற்றி என்ன சொல்வீர்கள்? சஹாபாக்கள் எல்லாரும் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், அன்னக அத்தைத்தல் அமானா வனஸஹ்தல் உம்மா, யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு அல்லாஹ் தந்த கடமையை நீங்கள் சரியாக நிறைவேற்றி விட்டீர்கள் என்பதாக நாங்கள் அல்லாஹ்விடம் சாட்சி சொல்வோம். உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வானத்தை நோக்கி கையை உயர்த்தி சொன்னார்கள், அல்லாஹும்ம ஷ்ஹத், அல்லாஹும்ம ஷ்ஹத், யா அல்லாஹ், இவர்கள் சொல்வதற்கு நீயே சாட்சியாக இருப்பாயாக. ஹஜ்ஜுடைய நாள் முடிந்தது, பெருநாள் வந்தது, ஐயாமுத் தஷ்ரீக்குடைய நாள் வந்தது. சஹாபாக்களை அழைத்து சொன்னார்கள், சஹாபாக்களே, உங்களுக்கு வேண்டிய விடயங்களை நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள், இதற்கு பின்னால் எனக்கு ஹஜ்ஜுடைய சந்தர்ப்பம் கிடைக்காது. ஹஜ்ஜி முடிந்தது, வந்தார்கள் மதீனாவுக்கு. ஹிஜ்ரி 11ஆம் ஆண்டு ஆரம்பமானது. சஃபர் மாதம் வந்தது. சஃபர் மாதத்துடைய ஆரம்பத்தில் சகோதரர்களே அடிக்கடி உஹது மலைக்கு செல்ல ஆரம்பித்தார்கள். அங்கே இருக்கக்கூடிய சுஹதாக்கள் தன்னுடைய சாச்சா ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அனைவருக்கும் சலாம் சொல்லிவிட்டு சொன்னார்கள், நீங்கள் எல்லாம் முந்தி சென்று விட்டீர்கள், நான் வெகு சீக்கிரத்தில் உங்களை வந்து சந்திக்க போகிறேன். சஃபர் மாதம் பிறை 29ஆம் திகதி சகோதரர்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவில் ஒரு ஜனாசாவில் கலந்து கொண்டார்கள். அந்த ஜனாசா முடிந்தவுடன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு பயங்கரமான ஒரு தலைவலி. எந்த அளவு என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழ ஆரம்பித்தார்கள். வா ரஸா, வா ரஸா, எனக்கு தலை வலிக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தலையில் பெரியோர் கட்டு போட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 6 நாட்கள் அந்த தலைவலியில் கஷ்டப்பட்டார்கள். இப்பொழுது கடைசியாக கேட்டார்கள், ஐன அனகதா, நாளைக்கு நான் எங்கே போவது? எல்லா மனைவிமாரும் விளங்கி கொண்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா அம்மாவுடைய வீட்டுக்கு செல்ல விரும்புகிறார்கள். எல்லோரும் மனப்பூர்வமாக அனுமதி கொடுத்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வீட்டுக்கு செல்வதற்கு. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமால் எழும்பி நடந்து செல்ல முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை தூக்குவதற்கும் உலகத்தில் எந்த ஆணுக்கும் சக்தியும் கிடையாது. 100 ஆண்களுடைய பலத்தை அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு கொடுத்தான். 40 பேர் சேர்ந்து தூக்க முடியாத கைபர் கோட்டையின் கதவை தன்னுடைய ஒத்த கையால் தூக்கிய அலி ரலியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வலது கையை தன்னுடைய தோளில் தாங்கினார். அப்பாஸுடைய இன்னொரு மகன் ஃபதுல் தன்னுடைய இடது கையை நபியுடைய தோளை தன்னுடைய கையின் மீது தாங்கினார். 2 பேரும் சுமக்க, ஆனால் முழுமையாக சுமக்க முடியாது. தரையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கால் இழுபட்டு கொண்டே செல்கிறது. ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கவலையோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை எடுத்து தன்னுடைய மடியில் வைத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது குல் ஹுவல்லாஹு அஹத், குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பின் நாஸ், இந்த 3 சூறாக்களை மோதி நபியுடைய கையில் ஊதி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உடம்பில் தேய்த்து கொண்டே இருந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குணமடைய வேண்டும் என்பதற்காக. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு குணம் கிடைக்கவில்லை. ரபியுல் அவ்வல் மாதம் பிறை 7 புதன்கிழமை வந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுதார்கள். அழுதுவிட்டு சஹாபாக்களை எல்லாம் அழைத்து சொன்னார்கள், ஏ சஹாபாக்களே, நான் என்னுடைய மக்களை சந்தித்து பேச ஆசைப்படுகிறேன். என்னுடைய சமூகத்தை, என்னுடைய உம்மத்தை நான் காண வேண்டும், அவர்களோடு நான் பேச வேண்டும். எனவே என்னை குளிப்பாட்டுங்கள், மதீனாவின் 7 கிணறுகளில் இருந்து தண்ணீர் கொண்டு வாருங்கள், கொண்டு வந்து என் மீது ஊத்துங்கள், நான் என்னுடைய
மக்களோடு பேச வேண்டும். சகோதரர்களே, சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை ஒரு பாத்திரத்தில் உட்கார வைத்து 7 கிணறுகளில் இருந்து தண்ணீர் கொண்டு வந்து ஊத்தினார்கள். ஊத்தினவுடன் குளித்தவுடன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு புதன்கிழமை நாள் சற்று ஆரோக்கியம் கிடைத்தது. உடனே எழும்பினார்கள். எழும்பி ஒரு போர்வையை போத்திக் கொண்டு தலைப்பாகை அணிந்து கொண்டு ஓடி வந்தார்கள் மஸ்ஜிது நபவிக்கு. மிம்பரில் ஏறினார்கள். நிற்க முடியவில்லை. மிம்பரில் அமர்ந்து கொண்டு மக்களை நோக்கினார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை கண்ட மக்கள் எல்லாம் ஓடி வந்து நாயகத்தை சூழ்ந்து உட்கார்ந்து கொண்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமால் நிற்க முடியவில்லை. அதுதான் சகோதரர்களே இந்த உலகத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த கடைசி ஹுத்பா. கண் சிவக்க ஹுத்பா ஓதியவர், நரம்புகள் பிடைக்க ஹுத்பா ஓதியவர், ராணுவ படை தளபதியை போல ஹுத்பா ஓதியவர் ஹதீஸில் வருகிறது. ஆனால் அன்றைய தினம் நிற்பதற்கு கூட சக்தி கிடையாது. உட்கார்ந்து கொண்டு பல விடயங்கள் சொன்னார்கள். அதுதான் கடைசி ஹுத்பா. கண்ணீருடைய ஹுத்பா, கவலையின் ஹுத்பா, பணிவின் ஹுத்பா, மன்னிப்பு கேட்ட ஹுத்பா. சகோதரர்களே சொன்னார்கள், நான் மௌத்தாகினால் என்னுடைய கபரை யாரும் வணங்கி விடாதீர்கள். நான் மௌத்தாகினால் என்னுடைய கபரை யாரும் வணங்காதீர்கள். ஏ தோழர்களே, உங்களோடு நான் இவ்வளோ காலம் இருந்தேன். மன் குந்து ஜலத்து லஹு பஹ்ரன் ஃபஹாதா பஹ்ரி ஃபல்யஸ்தக்தி மின்ஹு. நான் யாருக்காவது அநியாயமாக அடித்திருந்தால் இதோ என்னுடைய ஆடைகளை கலட்டி என்னுடைய முதுகை நான் தருகிறேன், அடித்து பழி வாங்கிக் கொள்ளுங்கள். உங்கள் யாருக்காவது நான் ஏசி இருந்தால், உங்கள் யாருக்காவது நான் திட்டி இருந்தால், இதோ இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இடத்தில் இருக்கிறேன், எனக்கு ஏசி, நீங்கள் பழி வாங்கிக் கொள்ளுங்கள். யாரும் பழி வாங்குவார்களா சகோதரர்களே? யாரும் பழி வாங்கவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பி வந்தார்கள். வியாழக்கிழமை நாள் வருகிறது. வருத்தம் கூடிக்கொண்டே செல்கிறது. வருத்தம் அதிகரித்துக் கொண்டே செல்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மகரிபும் தொழுவித்தார்கள், அஸரும் தொழுவித்தார்கள், துஹரும் தொழுவித்தார்கள், சுபகும் தொழுவித்தார்கள். ஆனால் இஷாவுடைய நேரம் பயங்கரமான வருத்தம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமால் எழும்ப முடியவில்லை. மயக்கம். இஷாவுக்கு அதான் சொல்லிவிட்டது. சஹாபாக்கள் எல்லாம் பள்ளிவாசலில் உங்களை போல் கூடி எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். ஆனால் தொழுவிப்பதற்கு நாயகம் வரவில்லை. மயக்கம் தெளிந்தவுடன், இதெல்லாம் புகாரியுடைய ரிவாயத்துகள், நீண்ட நீண்ட சம்பவம். நேர சுருக்கம் கருதி நான் சுருக்கமாக உங்களிடம் தொட்டு செல்கிறேன். சகோதரர்களே கேட்டார்கள், ஆயிஷா அஸ்வல்லன்னாஸ், ஆயிஷா என்னுடைய தோழர்கள் மனிதர்கள் தொழுது விட்டார்களா? சொன்னார் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, லா வஹும் யன்தவிரூனக யா ரசூலல்லாஹ். அவர்கள் எப்படி தொழுவார்கள்? நீங்கள் இருக்கும் பொழுது அவர்கள் தொழுவார்களா? அவர்கள் உங்களை எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள் பள்ளியில். அப்படியா? நான் என்னுடைய மக்களுக்கு தொழுவிக்க வேண்டும். உடனடியாக தண்ணீரை வை, நான் வுது செய்ய வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தொழுகை. இன்றைய நாள் சகோதரர்களே, கொஞ்சம் கண்ணுக்கு முன்னால் எடுங்கள் நம்முடைய தொழுகை. கடைசியில் நான் வருகிறேன். சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வுது செய்தார்கள், எழும்பினார்கள், நடக்க முடியவில்லை, மயக்கம் போட்டு கீழே விழுந்து விட்டார்கள். மீண்டும் மயக்கம். திரும்ப கேட்டார்கள் எழும்பி, ஆயிஷா மக்களுடைய நிலை, தொழவில்லை யா ரசூலல்லாஹ், உங்களை தான் காத்து கொண்டிருக்கிறார். அப்படியா? திரும்ப வுது செய்ய திரும்ப விழுந்து விட்டார்கள். 3வது தரம் எழும்பி 3வது தரமும் விழுந்தார்கள். 4வது தரம் சொன்னார்கள், என்னால் எழும்பி நடக்க முடியாது, எனக்கு சக்தி இல்லை. சக்கராத்துடைய வருத்தம் ஆரம்பம் சகோதரர்களே, சக்கராத் ஆரம்பம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆயிஷா முரு அபா பக்ரின் ஃபல்யுஸல்லி பின்னாஸ், உங்களுடைய வாப்பா அபூபக்கரிடம் சொல்லுங்கள், அவர் மக்களுக்கு தொழுகை நடத்தட்டும். யா ரசூலல்லாஹ், நீங்கள் நின்ற முஸல்லாவில் அபூபக்கர் நின்று தொழுவிப்பாரா? இன்னஹு ரஜுலுன் மக்கா, அவர் அங்க நின்றாலே அழுதுருவாரு, அவரால் தாங்க முடியுமா? நீங்கள் இருக்கும் பொழுது உமரை சொல்லுங்கள், அவர் தொழுவிக்கட்டுமே. இல்லை, அபூபக்கர் தான் தொழுவிக்க வேண்டும் ரலியல்லாஹு அன்ஹு. அன்றிலிருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரோடு இருக்கும் 17 வக்துகள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இமாமாக நின்று தொழுகை நடத்தினார். சகோதரர்களே, வெள்ளிக்கிழமை வருத்தம், சனிக்கிழமை வருத்தம், ஞாயிற்றுக்கிழமை தன்னுடைய அடிமைகளை எல்லாம் கூப்பிட்டு உரிமை விட்டார்கள். தன்னிடம் இருந்தது 7 தீனார் பணம். உலகத்தின் தலைவர் சகோதரர்களே, 7 கோடி 8 கோடி 80 கோடி லக்ஷரி வெஹிக்கிள், மாடா மாளிகை எதுவும் இருக்கவில்லை அந்த வீட்டில். 7 தீனார். அந்த தீனாரையும் சதக்கா கொடுத்து விட்டார்கள்.
கொடுத்து விட்டு வெள்ளி திங்கட்கிழமை நாள் வருகிறது. மக்கள் எல்லாம் மஸ்ஜிது நபவியில் சுபஹு தொழுகை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பின்னால் தொழுது கொண்டிருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வீட்டின் திரையை நீக்கி அப்படியே எட்டி பார்த்தார்கள். மக்கள் நபிகள் நாயகம் பார்ப்பதை கண்டுவிட்டு நிலை குலைய ஆரம்பித்தார்கள். உடனே கையை காட்டி சொன்னார்கள், அதிம்மு ஸலாத்தக்கும், உங்களுடைய தொழுகையை நீங்கள் பூர்த்தியாக தொழுது கொள்ளுங்கள். நான் உங்களுக்கு தொழுவிக்க வரமாட்டேன், நான் உங்களுக்கு தொழுவிக்க வரமாட்டேன், நீங்கள் பூர்த்தியாக தொழுது கொள்ளுங்கள். சகோதரர்களே, அதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தில் தொழுத கடைசி தொழுகை சுபஹு தொழுகை. அதற்கு பின்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு இந்த உலகத்தில் ஒரு தொழுகை தொழும் பாக்கியம் கிடைக்கவில்லை. துஹாவுடைய நேரம் நெருங்குகிறது. ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வருகிறார். மகள் ஈர கொழுந்தை கூப்பிட்டார்கள். கூப்பிட்டு காதில் ஏதோ ரகசியம் சொன்னார்கள். ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அழ ஆரம்பித்து விட்டார்கள். கேட்டார், ஆயிஷா அம்மா என்ன சொன்னார்? நான் மௌத்தாக போகிறேன் மகளே. இன்னும் ஒரு ரகசியம் சொன்னார். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சிரித்தார்கள். என்ன சொன்னார்? மகளே, நான் மௌத்தாகியதற்கு பின்னால் என்னை முதலாக வந்து சந்திப்பது நீதான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகி 6 மாதங்கள் தான் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா உயிரோடு வாழ்ந்தார். அந்த 6 மாதமும் ஃபாத்திமா நாயகி சிரிக்க கூட இல்லை, சிரிப்பு கூட அந்த முகத்தில் வரவில்லை. தன்னுடைய தகப்பனோடு உள்ள உண்மையான அன்பு, பிரிவை தாங்க முடியவில்லை. சகோதரர்களே, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவை பார்த்து சொன்னார், மகளே, அது மாத்திரமல்ல, கியாமத்துடைய நாளையில் சுவர்க்கத்துக்கு பெண்களுக்கெல்லாம் தலைவியாக நீ இருப்பாய். சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மனைவியை பார்த்து சொன்னார்கள், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவை, ஆயிஷா ஆயிஷா லா அஸாலு அஜிது அலமத் தஆமில்லதி அகல்து பி கைபர். ஆயிஷா, கைபர் யுத்தத்துடைய நேரத்தில் என்னுடைய உடம்புக்குள் ஒரு நஞ்சூட்டப்பட்ட ஆட்டிறைச்சி சென்றது. நஞ்சூட்டப்பட்ட ஆட்டிறைச்சி யூதர்கள் கொடுத்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை தெரியாமல் சாப்பிட்டவுடன் ஆடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு பேச ஆரம்பித்தது. யா ரசூலல்லாஹ், என்னில் நஞ்சு போட்டிருக்கிறார்கள், நீங்கள் என்னை சாப்பிட வேண்டாம். ஒரு சஹாபி மௌத்தாகி விட்டார், அதை சாப்பிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆயிஷா, அன்று நான் சாப்பிட்ட அந்த ஆட்டிறைச்சி இன்று என்னுடைய உடம்பில் வேலை செய்கிறது. அது எவ்வளவு வருத்தம் தெரியுமா? அதனுடைய வருத்தத்தால் என்னுடைய நரம்புகள் எல்லாம் துண்டு துண்டாக வெடிப்பதை போல் இருக்கிறது. ஆயிஷா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சக்கராத். நம்முடைய சக்கராத் எப்படி இருக்கும் சகோதரர்களே? உலகத்தின் தலைவருடைய சக்கராத்தே இப்படி என்றால் நம்முடைய சக்கராத்தின் நிலைமைகள் என்ன? ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம், அல்லாமா ஹக்கீம் திர்மிதி பதிவு செய்திருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூசா நபி மௌத்தானதற்கு பின்னால் அல்லாஹ் கேட்டானாம், யா மூசா கைஃப வஜத்தல் மௌத், மௌத்தானீர்களே சக்கராத் எப்படி இருந்தது? சக்கராத் வருத்தம் எப்படி இருந்தது? மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாராம், கஷாத்தின் ஹய்யத்தின் துஸ்லஹு பியதில் கஸ்ஸாப், ஒரு உயிரோடு உள்ள ஒரு ஆட்டை அறுக்காம அதுட தோலை உரிச்சா எவ்வளவு வருத்தம் இருக்குமோ அந்த வருத்தத்தை நான் சக்கராத்தில் உணர்ந்தேன். இது மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய சக்கராத். என்னுடைய சக்கராத் எப்படி இருக்கும் சகோதரர்களே? நம்முடைய சக்கராத் எப்படி இருக்கும்? எவ்வளவு பயந்து பயந்து இந்த உலகத்தில் வாழ வேண்டும் நாம் சிந்திப்போம் சகோதரர்களே. இந்த ரபியுனில் அவ்வல் மாதம், இந்த பிறை 12 உலகமே நாயகத்துடைய பிறப்பை எண்ணி சந்தோஷப்படுகிறது. ஆனால் இன்னொரு விடயம் என்ன தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகினது இன்றைய நாள் தான். இன்றைய நாள் பிறப்பை எண்ணி சந்தோஷப்படுவதா, மௌத்தானதை நினைத்து கண்ணீர் வடிப்பதா? கண்ணீர் வடிப்பதா? அது மௌத்தானது பிரச்சனை அல்ல, மௌத்தாகத்தான் வேண்டும் உலகத்தில் மனிதனாக பிறந்தால். ஆனால் நம்மை நம்பி இந்த தீனை விட்டு விட்டு சென்றிருக்கிறார், நாம் அவருடைய தீனை மௌத்தாக்குகிறோமே சகோதரர்களே, அதுதான் கை சேதம், அதுதான் கவலை. எத்தனை பேர் மார்க்கமில்லாமல் ஒவ்வொரு நாளும் நரகத்தை நோக்கி பயந்து கொண்டிருக்கிறார்களே, நரகத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறார்களே. இவர்களை எல்லாம் மாற்றுவது யார்? இவர்களை எல்லாம் அல்லாஹ்வின் பக்கம் திருப்புவது யார்? யார் சகோதரர்களே? இதை பற்றி நாம் கவலைப்பட வேண்டும் சகோதரர்களே. சொன்னார்கள், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மடியில் நெஞ்சோடு தூக்கி வைத்துக் கொண்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை.
ஹஜரத் அப்துர் ரஹ்மான் இப்னு அபி பக்கர் ஆயிஷா நாயகியுடைய தம்பி ரலியல்லாஹு அன்ஹு வந்தார். கையில் மிஸ்வாக் இருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மிஸ்வாக்கை அப்படியே பார்த்தார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்டார், மிஸ்வாக் வேண்டுமா யா ரசூலல்லாஹ்? பேசுவதற்கு சக்தி இல்லை. ஆம் என்று தலையை ஆட்டினார்கள். உடனே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அந்த மிஸ்வாக்கை எடுத்து அதை சப்பி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அப்படியே வாயில் தீட்டி விட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகுவதற்கு முன்னால் செய்த கடைசி சுன்னத். கையில் எடுங்கள் சகோதரர்களே, கையில் எடுங்கள். 1000 பேர் 1000 சொல்லலாம், அதை பற்றி கவலைப்படாதீர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த மிஸ்வாக் அராக் குச்சி, அசல் அராக் மதீனாவில் இருக்கிறது, இலங்கையிலும் இருக்கிறது. அந்த மிஸ்வாக் நபி அலைஹிஸ்ஸலாம் மௌத்தாக முன்னால் செய்த சுன்னத். லேசாக நினைக்காதீர்கள். அப்படியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருத்தத்திலும் தன்னுடைய போர்வையை தூக்கி வீசிவிட்டு மக்களுக்கு கடைசியாக ஒரு வார்த்தை சொன்னார், அஸ்ஸலா. ஏ மக்களே, ஏ முஸ்லிம்களே, தொழுகையை விட்டு விடாதீர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த கடைசி வசியத். சகோதரர்களே, ஹஜரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பக்கத்தில் இருக்கிறார்கள். பக்கத்தில் ஒரு பாத்திரம் இருக்கிறது, அந்த பாத்திரத்தில் தண்ணீர் இருக்கிறது. அந்த தண்ணீரை அள்ளி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனக்கு மேல் ஊத்தி சொன்னார்கள், லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், இன்னலில் மௌத்தி லசக்கராத், இன்னலில் மௌத்தி லசக்கராத். அல்லாஹ்வை தவிர வணக்கத்துக்குரியவன் வேற யாரும் கிடையாது. மௌத்துக்கு அல்லாஹ் சக்கராத்தை வைத்திருக்கிறான். அல்லாஹும்ம இன்னி அலா சக்கரத்தில் மௌத். யா அல்லாஹ், என்னுடைய சக்கராத் வேதனையை லேசாக்குவாயாக, என்னுடைய சக்கராத்தை லேசாக்குவாயாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சக்கராத்தில் துடிக்கிறார்கள். ஹஜரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா நாயகம் படும் கஷ்டத்தை பார்த்து சொன்னார்கள், வா கர்பாபதா, வா கர்பாபதா, என்னுடைய தகப்பனுக்கு வந்த கஷ்டமே, என்னுடைய தகப்பனுக்கு வந்த கஷ்டமே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவை பார்த்து சொன்னார்கள், லைஸ அலா அபீகி கர்புன் பஅதல் யௌம். மகளே, உன்னுடைய தகப்பன் படக்கூடிய கடைசி கஷ்டம் இதுதான். இதற்கு பின்னால் உன்னுடைய தகப்பனுக்கு ஒரு கஷ்டமே கிடையாது. அவர் மௌத்தாக போகிறார், சொர்க்கம் போக போறார். உலகத்தில் 23 வருடமாக கஷ்டப்பட்டவர், 23 வருடமாக சிரமப்பட்டவர். நாமும் நீங்களும் முஸ்லிமாக வாழ்வதற்காக கல்லாலும் சொல்லாலும் அடி வாங்கி தியாகம் செய்தவர். எனக்காக உங்களுக்காக ரத்தம் சிந்தியவர். நுபுவத் கிடைத்த நாளிலிருந்து நிம்மதியாக சாப்பிடாதவர். புகாரில் வருகிறது, எந்த அளவுக்கு என்றால் பொரிச்ச ஆட்டரச்ச கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிடுவது ஒரு பக்கம், கண்ணால் கூட கண்டது கிடையாது. கண்ணால பொரிச்ச கண்டது கிடையாது. புகாரியுடைய ஹதீஸ். மேசை தெரியாது, பஞ்சி தலவாணி. இந்த பண்டாரவளையில் ஒரு வீட்டிலாவது ஈச்ச ஓலை அல்ல, தென்னை மரத்துடைய ஓலை போட்ட தலவாணி இருக்குமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தலவாணியை பிச்சு பார்த்தாங்க, அந்த தலவாணிக்குள்ள ஈச்ச ஓலைகள் இருந்தது. ஈச்ச ஓலை. தூக்கம் வருமா? நமக்கு தூக்கம் வருமா சகோதரர்களே? இதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 23 வருடமாக நமக்காக செய்த தியாகம். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி நிலைமை அடைகிறார்கள். திங்கட்கிழமை ரபியுல் அவ்வல், பிறை 12, ரமலான் அந்த சஃபர் மாதம் அல்ல, ரபியுல் அவ்வல் மாதம், பிறை 12, திங்கட்கிழமை நாள். இன்று வெள்ளிக்கிழமை, அன்று திங்கட்கிழமை. சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பைஹகியில் வருகிறது, மிஷ்காத்திலும் வருகிறது. ஹஜரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் 49,000 கோடி மலக்குமார்களை அழைத்து கொண்டு வருகிறார்கள். 49,000 கோடி. ஏன்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை கூட்டி செல்வதற்காக. சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசியாக நாயகத்துடைய பார்வை முகடை நோக்கி, கூரையை நோக்கி அப்படியே செல்கிறது. கை மேலே உயர்கிறது. என்ன சொல்கிறார் விளங்கவில்லை. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா காதை கொடுத்து கேட்டார்கள், மஅல்லதீன அன்அம்த அலைஹிம் மினன் நபிய்யீன் வஸ்ஸித்தீகீன் வஷ்ஷுஹதா வஸ்ஸாலிஹீன். யா அல்லாஹ், நீ யாருக்கெல்லாம் இரக்கம் காட்டினாயோ, அருள் புரிந்தாயோ, அந்த ஷுஹதாக்கள், நபிமார்கள்,
சொன்னார்கள், சித்திகீன்கள் சாலிஹீன்களோடு என்னை சேர்த்து வைப்பாயாக. அல்லாஹும்ம ஃபிர்லி வர்ஹம்னி, யா அல்லாஹ் என்னை மன்னிப்பாயாக, எனக்கு இரக்கம் காட்டுவாயாக, என்னை மன்னிப்பாயாக, எனக்கு இரக்கம் காட்டுவாயாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சக்கராத்தில் கேட்ட துஆ இது. சகோதரர்களே, நம்முடைய சக்கராத்தில் இந்த வார்த்தைகள் வருமா? சிந்தியுங்கள் சகோதரர்களே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹும்ம ரஃபீக்கல் அலா, உயர்ந்த நண்பனே யா அல்லாஹ், அல்ஹிக்னி பிர்ரஃபீக்கில் அலா, உயர்ந்த நண்பனாகிய உன்னோடு என்னை சேர்த்து வைப்பாயாக. அப்படியே கை கீழே போனது, கண்கள் அப்படியே மேலே போனது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா விளங்கிக் கொண்டார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகி விட்டார். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். சொல்கிறார் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அன்றைய நாள் முழு மதீனாவும் இருட்டாக மாறியது. ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கல்லாக மாறிவிட்டார், அலி ரலியல்லாஹு அன்ஹு கல்லாக மாறிவிட்டார், உமர் ரலியல்லாஹு அன்ஹு வாளை எடுத்து சொன்னார், வல்லாஹி அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, யாராவது என்னுடைய நபி மவுத் என்று சொன்னால் அவன் கழுத்தை நான் வெட்டுவேன். அவர் மவுத்தாகவில்லை, அவர் அல்லாஹ்வை சந்திக்க போயிருக்கிறார், திரும்ப வருவார். அழுகிறார் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அவரால் தாங்க முடியவில்லை. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கவில்லை, எங்கோ சென்றிருந்தார். ஹஜரத் அப்துல்லா பின் ஸைத் பின் அப்து ரப்பிஹி தோட்டத்தில் வேலை செய்து கொண்டிருந்தார். மகன் ஓடி வந்து சொன்னார், வாப்பா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகி விட்டார். உடனே கையை ஏந்தினார் அப்துல்லா, ஏந்தி சொன்னார், அல்லாஹும்ம குத் பஸரி ஹத்தா லா அரா அஹதம் பஅத ரசூலில்லாஹ், யா அல்லாஹ் இந்த உலகத்தில் எந்த நாயகத்தை பார்த்து நான் கண்கள் குளிர்ந்து கொண்டிருந்தேனோ அந்த நாயகம் இந்த உலகத்தில் இல்லையா? இதற்கு பின்னால் எனக்கு பார்வையே வேண்டாம், என்னை குருடாக மாற்றி கையை கீழே விடுவதற்கு முன்னால் அல்லாஹ் பார்த்து விட்டான். எவ்வளவு அன்பு சகோதரர்களே! ஒரு சொட்டாவது நம்முடைய கல்வியில் இருக்கிறதா? தோற்றத்திலாவது இருக்கிறதா? சுன்னத்திலாவது இருக்கிறதா? ஸலவாத்தாவது இந்த வெள்ளிக்கிழமை நாள் நம்முடைய வாய்களில் வருகிறதா? எவ்வளவு தூரம் சகோதரர்களே! ஆனால் நம்மோடு தான் அவர் இரக்கம் வைத்தது, நம்மைத்தான் நினைத்து அழுதது. எத்தனை சுஜூது, எத்தனை ருக்கூ, எத்தனை தொழுகை! ஒரு குர்ஆன் வசனத்தை ஓதினால் போதும் நம்மை நினைத்து அழுவார். நரகத்தை பற்றி ஓதினால் போதும் அழுதார்கள். முஸ்லிமில் வருகிறது, உம்மதி உம்மதி, என்ற சமுதாயம், என்ற சமுதாயம், என்ற சமுதாயத்துக்கு என்ன நடக்கும்? அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை அனுப்பி சொன்னான், யா ரசூலல்லாஹ் கவலைப்படாதீங்க, உங்களோட சமுதாயத்தை நாங்க நாசமாக்க மாட்டோம். சகோதரர்களே, ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு எங்கே இருந்து வந்தார். வந்து பார்த்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஜனாஸா மூடி வைக்கப்பட்டிருக்கிறது. ஜனாஸாவை திறந்தார். அப்படியே ரெண்டு கண்களுக்கு மத்தியில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய வாயை வைத்து முத்தமிட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நெற்றி பொட்டில் கையை வைத்தார். பார்த்தா ஜனாஸாவில் இருந்து வாசம் வீசிக் கொண்டிருக்கிறது. சொன்னார்கள், திபுத ஹய்யன் வ மையத்தன் யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ் உயிரோடு இருக்கும்போது எப்படி வாசம் அடித்துக் கொண்டிருந்தீர்களோ அதே போல மௌத்தானதுக்கு பின்னாலும் உங்களுடைய உடம்பிலிருந்து நறுமணம் வந்து கொண்டிருக்கிறது. வா சஃபியா, என்னுடைய அருமை நண்பரே, வா கலீலா, என்னுடைய உயிர் தோழரே, ஸதக்கல்லாஹு வ ரசூலுஹு, அல்லாஹ் சொன்னது உண்மையாகிவிட்டது. இன்னக மையித்துன் வ இன்னஹும் மையித்தூன், நீங்க மௌத்தாகி விட்டீங்களா யா ரசூலல்லாஹ்? சஹாபாக்கள் எல்லாம் அமைதிப்படுத்திவிட்டு மிம்பரில் வந்து ஏறினார். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார், வமா முஹம்மதுன் இல்லா ரசூல் கத் خلت من قبله الرسل افإن مات او قتل انقلبتم على عقابكم. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஒரு மனிதர்தான், அவர்களும் மௌத்தாகத்தான் வேண்டும். இந்த ஆயத்தை கேட்டவுடன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு உடைந்து போய் சொன்னார்கள், கன்னி லம் அத்லு ஹாதிஹில் ஆயா, இப்படி ஒரு ஆயத்து குர்ஆன்ல இருந்து ஓதின மாதிரி எனக்கு நினைப்பே இல்லையே. உண்மையாகவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகி விட்டார்களா? சகோதரர்களே, அழுதார்கள். ஆயிஷா நாயகி, பாத்திமா நாயகி, கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். அந்த நாள் எப்படி நாள்? இன்றைய நாள். இன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரோடு இருந்திருந்தால் சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு வயது 1500. ஆனால் இந்த கபராலியாக 1438 வருடங்களாக கபரில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.